வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லைக்காக ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஓர் ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து எளிமை என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்தமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. மிக சிறப்பாக நமக்கு நித்யானந்த தவத்தை வழிநடத்தி கொடுத்த மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி நாகராணி புருஷோத்தமன் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நல்வாய்ப்பை அளித்த ஸ்கை ஆன்லைன் நிர்வாக பொறுப்பில் உள்ள அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு சிந்தனை தலைப்புக்குள்ள போலாம். எளிமை. எளிமை அப்படின்றதே மகரிஷி நம்மளுக்கு பயிற்சி ஒவ்வொன்றத்திலையும் கொடுத்திருப்பாங்க. எளிமையான உடற்பயிற்சி, எளிமையான குண்டல் யோக பயிற்சி, எளிமையான காயகல்ப பயிற்சி, எல்லாமே எளிமையானே கொடுத்திருப்பாங்க. எல்லாருமே கவனிச்சிருப்போம்.
ஏன் அப்படின்னா அது சுலபமாக செய்யக்கூடியது, எல்லாராலும் எந்த வயதினரானாலும் செய்யக்கூடியது. அப்படிங்கிறது அதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா நமக்கு தவ பயிற்சியே, குண்டலினி பயிற்சியே வந்து ஸ்ட்ரெயிட்டா பைபாஸ் மாதிரி நமக்கு மூலாதாரத்துல இருந்து ஆக்கினைக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க, தொட்டு உணர்த்திருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஏன் அப்படின்னா இந்த எளிமை நம்ம வாழ்க்கையில நாம கடைபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து உதவிகரமாக இருக்கு. எளிமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஆங்கிலத்துல இருந்து ஈஸின்னு சொல்லலாம், சுலபம்னு சொல்லலாம், சிம்பிளிசிட்டின்னு சொல்லலாம், ஹம்பிள்னஸ்னு சொல்லலாம், பணிவு, தன்னடக்கம். எது சுத்தமானதோ அது எளிமையானது அப்படின்னு சொல்லலாம், சுலபமா சொல்லணும் அப்படின்னா. நமக்கு காமராஜர் ஐயா தெரியும். எளிமை மற்றும் செயல்பாட்டிற்கு முன்னுரிமை அளிக்கும் வாழ்க்கை முறை தேர்வுகளில் காமராசர் ஐயா அவர்கள் அவங்கள பார்த்திருக்க முடியும் நம்மளால. அதிகப்படியான உடைமைகள் இல்லாம, தேவையற்ற சிக்கல்கள் இல்லாம, மற்றும் கவன சிதறல்கள் இல்லாம, இதெல்லாம் நீக்கி அதிக கவனம் மற்றும் அமைதியான இருப்புக்கு வழிவகுப்பதன் மூலம் நம்மளுடைய இலக்கை நோக்கி நம்மளால பயணிக்க முடியும். அதை வந்து காமராஜர் ஐயா அவங்க வாழ்க்கை முறையில நிறைய பார்த்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா அவர்களையும் நம்ம பார்க்கிறோம். அவங்க நம்ம வந்து எவ்வளவு அவங்க உறவுக்காரங்க வந்தா கூட அரசு மேதகு ஆளுநரா இருந்தாலும் பிரசிடென்டா இருந்தாங்க இல்லையா? அப்போ ஜனாதிபதி ஜனாதிபதியாக இருக்கும்போது அவங்களுடைய வருமானத்துல செலவுகள் எல்லாம் அவங்களுடைய வருமானத்துல இருந்து தான் பார்த்துக்கிட்டாங்க. அரசு சலுகைகள் எல்லாம் அவங்க வந்து எதையுமே எதிர்பார்க்கல, செய்யல. இவங்க உறவுக்காரங்களுக்கு கூட ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டா கூட இவங்களுடைய பணத்தை எடுத்துதான் ஒரு முறை கூட்டிட்டு போயிருக்கிறதா நம்ம படிச்சிருக்கோம். எல்லா விதத்திலையும் எளிமையா, அதாவது அடித்தட்டு மக்களையும் சமமாக, மேல்தட்டு மக்களையும் சமமாக, அதுதான் மகரிஷி வந்து எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கும் இறைவனை எல்லாவற்றிலும் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இவங்கெல்லாம் நேரடியா உணர்ந்ததுனாலதான் அவங்களால எளிமையாக வாழ முடிந்தது. அப்போ காந்திஜியும் பாத்தீங்கன்னா 2 வேஷ்டி அததான் நினைச்சு காய போட்டு உடுத்திப்பாங்க அப்படின்னா, சட்டை கூட போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கதர் சட்டை தான் கதர் வேஷ்டி தான் கட்டிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க எளிமையாக வாழ்ந்தாங்க. ரொம்ப நம்ம வாழ்க்கை முறையில பார்த்தோம்னா தெரியும் அவங்களோட ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க எந்த அளவுக்கு வாழ்ந்த காமிச்சாங்க அப்படின்ட்டு. நிறைய போராட்டங்கள், அறப்போராட்டங்கள் நடத்தினாங்க. எவ்வளவு எளிமையாக வாழ்க்கை வாழ்ந்தாங்க. நம்ம மகரிஷி எடுத்துக்கோங்க. அந்த 10 வயசுல அவங்க வாழ்க்கை, எனது வாழ்க்கை விளக்கத்தை படிச்சா எல்லாருக்குமே கண்ணீர் வந்துரும். அந்த மாதிரி. ஆனா அந்த 10 வயசுலயே மகரிஷி வந்து எவ்வளவு ஒரு ஆராய்ச்சி, ஏன் நமக்கு வறுமை வருது, ஏன் ஏழ்மை நிலை இருக்கு, அப்போ இதெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண நோய் எதுக்கு வருது, நோயில இருந்து ஏன் நம்மளை காப்பாத்திக்க முடியாதா, எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க. முதுமையை தள்ளி போடுறது, இதெல்லாம் நமக்கு வந்து இந்த ஆராய்ச்சி ஏன் வந்ததுன்னா அவங்க ஏழ்மை நிலையில இருந்தாங்க, எளிமையான ஒரு வாழ்க்கை முறை இருந்தாங்க. அப்படி இருந்து உணவு தட்டுப்பாடு, உணவு ஒருவேளை சோற்றுக்கு கூட அங்க அவங்களுக்கு தட்டுப்பாடு இருந்து. இப்ப இதெல்லாம் போக்கணும் அப்படின்னா கடின உழைப்பு வேணும். அப்போ கடின உழைப்பு இருந்தாதான் நமக்கு நல்லபடியாக உணவும் கிடைக்கும். நமக்கு பேசிக்கான நீட்ஸ், நமக்கு அடிப்படை தேவைகள் நமக்கு பூர்த்தியாகும். இதுல வந்து எளிமை வந்து இயலாமை இல்லை. அதாவது இயன்ற முயற்சி செயலில் காட்டணும். அதே மாதிரி முயலாமை இல்லை. முயலாமைன்றது முயன்று பார்க்காம இருக்கிறது. அப்ப முயற்சி, விடாமுயற்சி, தொடர் முயற்சி செய்யணும். பகட்டுல கிடையாது. நம்ம ஆடம்பரம், அந்தஸ்து, இப்ப எல்லாம் எவ்வளவோ வேறுபாடெல்லாம் இருக்கு.
அந்த மாதிரிலாம் இல்லாம எளிமையாக வாழறது. எவ்வளவு பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு அந்தஸ்துல இருந்தாலும், டாடா ரத்தன் டாடா எல்லாம் பாக்குறோம் இல்லையா? அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடு இல்லாம, வேறுபாடுகள் இல்லாம அப்படி வாழக்கூடியதுதான். என்ன எளிமை அப்படிங்கிறது தன்னுள் அமைந்து இருப்பது. நம்மளுடைய இயல்பான நிலை. அதுதான் எளிமை. அப்போ சிம்பிளிசிட்டி இஸ் அல்டிமேட் சொபிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உச்சக்கட்ட. நம்ம எவ்வளவு நம்ம ஆடம்பரம் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த உச்சக்கட்ட ஆடம்பரம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே எளிமை அப்படிங்கிறது தான். ஏன்னா எளிமையாக இருக்கிறவங்க எதற்குமே ஆசைப்பட மாட்டாங்க. தன்னுடைய தேவைகளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மீதி எல்லாம் மத்தவங்களுக்கு செய்யணும்னு தான் நினைப்பாங்க. இப்ப ஆறுதல் அப்படிங்கிறது எளிமையில் உள்ளது. இந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இப்ப பயிற்சி எல்லாம் செய்து கொண்டு வந்தால் நம்மளுடைய இந்த எளிமை அப்படிங்கிறது இயல்பாக மாறும். நம்மளுடைய கேரக்டராக மாறும். நம்மளுடைய பண்பாக மாறும். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில நாம எப்படி எந்த மாதிரியான ஸ்டைல்ல இருக்கிறோம், இதெல்லாம் தான் எளிமை. ஸ்டைல் அப்படின்ன உடனே வேற மாதிரி எதுவும் நினைக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை முறையில நம்மளுடைய நடையுடை பாவனை அப்படிங்கிறது எளிமையாக இருக்கணும். இப்போ ஆத்திர அவசரத்துக்கு வந்து சட்டத்தை மட்டும் இல்ல மரபையும் மீறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அது எப்படி அப்படின்னா மகரிஷி சொல்லியிருப்பாங்க, எந்தெந்த காலத்துல என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த சூழ்நிலைக்கு ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த காலத்துல அது ஏற்படுத்தியிருக்காங்கன்னா இந்த காலத்துக்கு அது ஒத்து வரலைன்னா அதை நீங்க கடைபிடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த காலத்துக்கு ஏற்ற முறையில வாழ்க்கை முறையை எளிமையான வகையில உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் எளிமையான ஒரு வாழ்க்கை முறை. இப்போ நம்ம ஒரு 2, 3 கதை பார்ப்போம். அது வந்து மேதகு ராதாகிருஷ்ணன் அவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ இந்தியால வந்து குடியரசுத் தலைவராக பதவி வகித்த போது ஒரு முறை வின்ஸ்டன் சர்ச்சிலை வந்து சந்திக்கிறதுக்கு அமெரிக்கா சென்றிருந்தாராம் மேதகு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அப்போ நடைபெற்ற விருந்துல ராதாகிருஷ்ணன் எப்போதும் போல கையால் உணவை எடுத்து சாப்பிட தொடங்கினார். அப்போ வெள்ளைக்காரர்கள் எப்பவுமே உணவு வந்து ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்க. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இவங்க என்ன கையில சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு அவர் சர்ச்சில் கேட்பாங்க. நீங்க என்ன ஸ்பூன்ல சாப்பிடாம கையில சாப்பிடுறீங்களே அப்படின்ட்டு. அப்போ உடனே மிஸ்டர் சர்ச்சில், ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்பூனை விட கைதான் சுத்தமானது, சுகாதாரமானது. ஸ்பூன்ல சாப்பிடுறது தான் சுகாதாரம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆனா இவர் கையால் சாப்பிடுவதுதான் சுகாதாரம் என்கிறாரே அப்படின்ட்டு சர்ச்சில் வந்து குழப்பம் அடைந்தார். அப்ப சர்ச்சில் குழப்பத்தை வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் போக்குனாங்க, குழப்பத்தை போக்குனாங்க. ஆமா, ஸ்பூனை வந்து யார் வேணாலும் உபயோகிக்கலாம். ஆனா நமது கையை பிறர் உபயோகிக்க முடியாதே. அதனாலதான் சொல்கிறேன், ஸ்பூனை விட நமது கையே சுத்தம் சுகாதாரம் என்று அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு எளிமையான ஒரு பதில், எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்போ நாம வந்து நம்ம கை நம்ம எல்லாமே தனக்குள்ளே தான் அடக்கும். நம் கண், நம்முடைய மூக்கு, நம்முடைய வாயு, நம்முடைய கை, நம்ம வயிறு, நம்ம உடம்பு, சோ நம்ம உடல் உள்ளுறுப்புகள் இதெல்லாம் பாதுகாக்கக்கூடிய ஆற்றலும் நமக்குள்ளேயே தான் இருக்கு. இதுதான் மகரிஷி நமக்கு சுட்டி காட்டுறாங்க. இந்த இத நாம கொஞ்சம் உள்நோக்கி பயணிக்கும் போது அந்த எளிமை அப்படிங்கிறது இயல்பாக மாறும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு முறை புகழ்பெற்ற ஜிடி நாயுடு வந்து கோவை ரயில்வே ஸ்டேஷன்ல வெளியூர் செல்ல காத்திருந்தாராம். அப்போ அப்போதுதான் வந்து நின்ன ஒரு ரயில்ல 3ஆம் வகுப்பில் தந்தை பெரியார் இருக்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டாங்க. உடனே அவரை மரியாதை நிமித்தமாக போய் பார்க்கிறாங்க, சந்திக்கிறாங்க. தாங்கள் எவ்வளவு பெரிய ஆள், நீங்கள் 3ஆம் வகுப்பு பெட்டியில் பயணம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு
அப்புறம் உடனே ஒரு ஆளை அனுப்பி முதல் வகுப்பு டிக்கெட் ஒன்றை வாங்கி வர செய்து பெரியாரிடம் கொடுத்தார். நீங்கள் உடனே சென்று முதல் வகுப்பு பெட்டியில் அமர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனது இருக்கைக்கு அவர் போய் உட்கார்ந்துட்டார் ஜிடி நாயுடு. இப்ப இருங்க வேண்டிய இடம் வந்த உடனே பெரியார் வந்தது. பெரியார் அவங்க வந்து 3ஆம் வகுப்பு பெட்டியிலேயே பயணம் செய்ததை அறிந்த நாயுடு அவரிடம் சென்றார். ஐயா, நீங்கள் ஏன் முதல் வகுப்பிலேயே பயணம் செய்யாமல் 3ஆம் வகுப்பிலேயே பயணம் செய்கிறீர்கள் அப்படின்னு. எந்த வகுப்பில் பயணம் செய்தால் என்ன, எல்லா பெட்டியும் ஒரே இடத்துக்குத்தான் போகுது. நீங்க வாங்கி தந்த முதல் பெட்டி முதல் வகுப்பு டிக்கெட்டை அந்த ரயில் நிலையத்திலேயே அதிகாரி கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு. இதன் மூலம் அவருடைய எளிமையும் தெரியுது. அதே சமயம் அந்த பணம் வீணா போகாம அதை பெற்றுக்கொண்டு சிக்கனத்தையும் அவங்க கிட்ட பார்க்க முடிஞ்சது. பெரியாரின் எளிமையான வாழ்க்கையும் சிக்கனத்தையும் நம்ம நினைச்சோம்னா அவங்க வந்து ஜிடி நாயுடு வந்து பார்த்து பெருமைப்பட்டாங்களாம். எவ்வளவு எளிமையான தலைமுறைகள் பல கடந்தா கூட பண்பாட்டிலும் பழக்க வழக்கங்களிலும் என்றுமே எளிமையா இருக்கக்கூடியவங்க தான் இந்த கிராம மக்கள். கிராமங்கள் எல்லாம் கிராமத்துல போய் பார்த்தோம்னாலே எல்லாம் பச்சை பசேல்னு பசுமை இருக்கும். அங்க அன்பு நிறைஞ்சிருக்கும். எப்பவுமே அன்பு, அவங்களுடைய இனிமையான சொற்கள், அவங்களுடைய வரவேற்பு, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது நமக்கு அங்க ஏன் இருக்கணும்னு தோணுது அப்படின்னா, இது ஒரு குடிசையா இருந்தா கூட அங்க இருக்கிறதுக்கு மனசுக்கு நிறைவா இருக்கும். நகரத்துல அந்த மாதிரி சூழ்நிலை இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க நெருக்கடி அதிகமாகுது. செடி கொடி இயற்கையான சூழ்நிலை நமக்கு இங்க அமைவதில்லை. இன்னொன்னு நிறைய வேறுபாடு, வித்தியாசம் அப்படின்றதும் சில இடங்கள்ல பார்க்க முடியுது. நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ இதனாலதான் நிறைய வன்முறையும் தூண்டப்படுது. இதனால நமக்கு மனக்கசப்பு அதிகமாகுது, வெறுப்பு அதிகமாகுது. அந்த ஒற்றுமை வேணும், எளிமை வேணும், இனிமை வேணும், அன்பு ஓங்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நாம நம்மளுடைய பயிற்சிகளை பின்பற்றி வாழ்ந்தாலே போதும். எல்லையில்லா இன்பம்தான் எல்லை தாண்டா வரையில்தான். எப்ப நம்மளுடைய அந்த எல்லையில்லாத இன்பம் அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளை எளிமையாக வாழ்க்கை நடத்தும் போதும், நம்மளுடைய எல்லைகள் உணர்ந்து வாழும் போதும், எல்லை தாண்டாமல் இருக்கும் வரைக்கும் தான் நம்ம எல்லையில்லா இன்பத்தை நாம அனுபவிக்க முடியும். அப்போ எப்போ அந்த நம்மளுடைய எல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம இறைநிலையில தோய்ந்து உறைந்து இருக்கிறது தான் நம்மளுடைய எல்லை. இதுதான் எல்லை இல்லாததும் கூட. என்னடா இது குழப்பறாங்க யோசிக்காதீங்க. எப்ப நம்ம தவத்துல துரியாதீத தவத்திலையும் சரி, சுத்த வெளியிலையும் நம்ம போய் 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 அதுக்கு அங்க ஒரு பாதையை நாம பஞ்சபூத நவகிரகத்துல தவத்திலையும் சரி, 9 மையத்திலையும் சரி, இல்லைன்னா துரியாதீதத்திலையும் சரி, இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி இறைநிலை தவத்துல அங்கே இருந்து இங்க வர்ற வரைக்கும் அந்த மாதிரி டிராவல் பண்ணும் போதும் நம்ம அதுலயே நிலைச்சு நிலைச்சு நம்ம தடத்தை ஒண்ணு ஏற்படுத்திட்டோம் அப்படின்னா அதுலயே உறைந்து உறைந்து இருக்கும்போது நாம நம்மளா இருக்க முடியும். நம்மளுடைய இயல்பை நம்ம உணர முடியும். நாம அதுவாக மாற முடியும். அப்ப நாம அதுவாக மாறினா கண்டிப்பாக நாம எளிமையை நாம பார்த்துக்க முடியும். எளிமையாக வாழ முடியும். அப்போ இந்த சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்றது மகரிஷி நம்மளுடைய பயிற்சி முறைகள் மட்டும் சொல்லல. நம்மளை நாமே அறிந்து கொள்வதற்கான தற்சோதனை பயிற்சி. தவத்துல மட்டும் இல்ல, தற்சோதனையில தான் உண்மையா நாம யாருன்ற ஒரிஜினல் ஃபேஸே நமக்கு தெரியும். அப்போதான் நம்ம இன்னொரு ஃபேஸ் எது, இத்தனை நாள் இன்னொரு ஃபேஸ்ல எப்படி இருந்தோம், ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் தெரிய வரும். இப்ப நம்மளுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது அன்பும் கருணையும். ஆனா நாமளா சேர்த்துக்கிட்டு வந்ததெல்லாம் தான் வெறுப்பு, கோபம், கவலை, வஞ்சம், பொறாமை, இதெல்லாம் நாம சேர்த்துக்கிட்டது. அப்ப இந்த சேர்த்துக்கிட்டதெல்லாம் கழிச்சிட்டோம்னா அங்க இருப்பா இருக்கிறது என்னன்னா அன்பும் கருணையும், இறைநிலைத்தன்மை, இயல்பு நிலை. அதுதான் எளிமை. ஒரு மருந்து கடையில ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருந்தாலும் அதன் அடுக்கில் வரிசையும் பெயர்களும் நன்றாக அறிந்தவன் எது வேண்டுமோ அதை உடனே தேர்ந்தெடுப்பது மாதிரி இயந்திர இயக்க அமைப்பு அறிந்த நிபுணன் அதை ஓட்டும் போது சிறிது கோளாறு ஏற்பட்டா கூட அது அது அந்த ஏற்பட்ட இடத்தை தானே தாமதமின்றி தெரிந்து சரிப்படுத்தி ஓட்டுவது போல
ஒரு அறையில் பல பொருட்களுக்கு இடையில் இருக்கும் ஒரு பொருளை வெளிச்சத்தில் எடுப்பது போல தன்னிலை அறிந்தவனுக்கு வாழ்க்கையிலே தனக்கோ சமூகத்திற்கோ விளையும் இன்ப துன்பங்களின் இயல்பு அறிந்து அவ்வப்போது தேவையான முறையில் வாழ்க்கையை திருப்பி அனுபவிக்க செய்யும் திறமை ஏற்படும். இதுதான் ஒரிஜினல் எளிமை. அப்ப புலன்களின் அளவிலே அறிவை குறுக்கி அதனால் பெரும்பாலும் ஏற்படும் கற்பனை மயக்கங்களால் தனக்கும் பிறருக்கும் எல்லா விதமான துன்பமும் விளைவித்து, அதாவது எவ்விதமான துன்பமும் விளைவித்து கொள்ளாத விழிப்பு நிலை நமக்கு எப்ப ஏற்படும்னா, ஒரே புலனாக ஆக்கினையிலையும் துரியத்திலையும் அடக்கம் பெறும்போது புலனடக்கம் மட்டும் இல்ல, மன அடக்கமும் அங்க நேரும். அதுதான் அளவு முறை. அப்ப அந்த மைண்ட் கண்ட்ரோல், அதுதானே நம்ம பிட்யூட்டரி கிளாண்ட், பீனியல் கிளாண்ட். பிட்யூட்டரி கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி பாடி, பீனியல் கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட் ஆஃப் தி மைண்ட். அப்போ இங்க புலனடக்கமும் மன அடக்கமும். அப்போ இந்த உடல் இயக்கத்தையே டோட்டலா செல்ஃப் கண்ட்ரோலுக்கு நம்மளுடைய ரிமோட் கண்ட்ரோல் நம்ம கிட்டயே வந்துடுது. அப்போ நம்ம என்ன வேணும், இது எதை இது இப்ப சாப்பிடலாமா, இது சாப்பிட வேண்டாமா, இது எனக்கு உடம்புக்கு நல்லதா, இது கெட்டதா, இவங்க கிட்ட எப்படி பேசலாம், எப்படி பழகலாம், எந்த அளவுல நாம பேச்சை நிறுத்திக்கணும், இப்ப அபிஷியலா பேசும்போது எந்த எந்த அளவுல நாம இருக்கணும், அந்த இடத்துல பர்சனலா நாம பேசக்கூடாது. இத்தனையும் நம்மளுடைய எல்லைகள் என்ன அப்படிங்கறத செல்ஃப் கண்ட்ரோல் அங்க வந்துடும். அப்போ இதுதான் ஒழுக்கமும் சிறப்பும் உடைய உயர்தர முறையில் வாழ்க்கை நடத்தும் தன்மையே ஆன்மீக நிலை அறிந்தவன் பெறுகிறான் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆன்மீக நிலை அறிந்தவன் ஒழுக்க பண்புலையும் நம்ம நம்மளை நாமே சுத்தமாக வைத்துக் கொள்வது, மனசளவிலையும் சரி உடல் அளவிலையும் சரி, எந்த அளவுக்கு நாம தூய்மையாக வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம எளிமையாக நம்மளை வச்சுக்க முடியும், மற்றவங்க கிட்டயும் எளிமையாக இருக்க முடியும். பகட்டு இல்லாம, அதாவது எங்க ஒரு ஒரு மேரேஜ் ரிசப்ஷனுக்கு போனாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி, நம்ம ஆடம்பரமா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்குவோம். ஆனா அது பிறருடைய கண்ணை பறிக்காத அளவுக்கு இருக்கணும். அவங்க ஒருத்தரை பாக்குறாங்கன்னா ஒண்ணு ட்ரெஸ் சரியில்லாம இருக்கணும், இல்லைன்னா நிறைய நகை நட்டு போட்டவங்கள, அந்த மாதிரி உள்ளவங்களை தான் கண்ணு உறுத்தும். இவங்க என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன ரொம்ப ஓவரா ஜெகஜகன்னு மினுக்குறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. இதெல்லாம் கமெண்ட்ஸ் வருது. பட் நமக்கு எப்படி நாம இருக்கிறோம், நாம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றோமா, நமக்கு மற்றவங்க பார்வைக்கு நம்ம கண்ணியமா தெரியறோமா அப்படிங்கிறதுலதான் நம்மளுடைய பேச்சும் சரி, நடத்தையிலும் சரி, செயல்களிலும் சரி, நாம இந்த அளவுக்கு எளிமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் நாம யோசிச்சு நம்ம செயல்படுத்தணும். அதற்கு நம்மளுடைய பயிற்சி முறைகள், யோக பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி அனைத்துமே மிக சிறப்பாக நமக்கு கொடுத்திருக்காங்க. அதை பயன்படுத்தி அனைவரும் எளிமையாகவும் தன்னடக்கத்தோடும், தன்னடக்கம்ன்றதே இந்த புலனடக்கத்திலையும் எல்லாமே மன அடக்கம், புலனடக்கம், தன்னடக்கம் தான். தன்னடக்கம் அப்படிங்கிறது பணிவுல வந்துடும். எவ்வளோ உயர உயர பறந்தாலும் தன்னடக்கத்தோட, அதாவது டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவோம். நான் இங்கேதான் இருக்கேன், இது எதுவுமே நான் இல்லை, டோட்டலா சரண்டர் ஆகுது, சரணாகதி ஆகுது. இப்ப குரு கிட்ட இந்த நிமிஷம் நான் மூச்சு விடுறேன், அதற்கு நன்றி. இந்த நிமிஷம் எனக்கு இந்த உணவு கொடுத்துருக்கீங்க, இந்த உடை கொடுத்துருக்கீங்க, அதற்கு நன்றி. இந்த நிமிஷம் எனக்கு தண்ணி கொடுக்குறீங்க, இந்த நிமிஷம் இவங்க மூலமா எனக்கு உதவி செய்யறீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வினாடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் அனைத்து உதவிகளும் நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அத்தனை ஆற்றல்களும் நாம முறையாக பயன்படுத்தி, அதுதானே மகரிஷி அந்த பஞ்சபூத நவகிரகத்தை அதிலேயே சொல்லுவாங்க இல்லையா, அதனோடு கலந்து ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம் அப்படின்னு. அப்போ அது எந்த விஷயமும் அதுவாக மாறிடணும். சமைக்கிறோமா, சமைக்கிறதுல அதுவாக மாறிடணும். ஜாகிரா பர்வீன் அம்மா சொல்லுவாங்க, தண்ணி கொதிக்குதா, அந்த கொதிக்கிறது நாம அந்த மாதிரி அதோட ஐக்கியமாயிடணும்னுவாங்க. ஒவ்வொரு வினாடியும் அதுவாக மாறும் போது நமக்கு அந்த எளிமை அப்படிங்கிறது இயல்பாக மாறுவதை நம்ம கண்கூடா பார்க்கலாம். இந்த வினாடி நான் என்ன செய்யறேன், இப்ப நான் என்ன பண்றேன், இந்த பிரசன்ட்ல லிவ் இன் பிரசன்ட், இதுதான் நாம வாழக்கூடிய எளிமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறை எவ்வளவு
பண வசதி இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருள் வசதி இருந்தாலும் சரி, ஆனா சக மனிதர்களையும் சக பொருட்களையும் நம்ம கூட இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் அத்தனை விலங்கினங்களையும் அத்தனை உயிரினங்களையும் செடி கொடி மூலம் ஓரறிவு முதல் ஆறறிவு மனிதன் வரைக்கும் அத்தனையும் மதிக்கக்கூடிய பண்பு நமக்கு வந்துடுச்சுதான். அதுதான் உண்மையான உணர்வு. அப்ப அதை எல்லாமே, ஏன்னா எல்லாமே அணுக்கள் கூட்டுதான். அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவமே அப்படி சொல்லிட்டாங்க. எல்லாம் வல்ல தெய்வம் அது, எங்கும் உள்ளது நீக்கமறை. அப்போ அவனில் தான் நீ, உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது அப்படின்னா, அப்போ யார்? எல்லாமே இறையாற்றல் தான். அப்படின்னும் போது அங்கே அது யாரு நாம யாரு எல்லாமே ஒண்ணுன்ற போது பிரிச்சு பாக்குறதுக்கு தோணாது. அப்ப அதுக்கு நாம என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு தான் தோணும். ஒரு செடியா இருந்தா வாடி போகுத தண்ணி ஊத்தணும்னு தோணும். ஒருத்தர் பசியோட இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு தோணும். ஒருத்தர் பிச்சைக்காரங்க வாசல்ல வந்து அம்மா தாயேன்னு கேட்டா அவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கு என்ன உதவி செய்யலாம் அப்படின்னு தான் தோணணும். இதுதான் நமக்கு, நம்மளுடைய ஆற்றலுக்கும் நமக்கு பொருளாதார வசதிக்கும் நம்மளுடைய சக்திக்கு ஏற்பட்ட வகையில நாம உதவி செய்யணும். நம்ம இல்லாதத கடனை வாங்கி கடனை கொடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இருக்கிறதுல என்ன நம்மளால வாழ்த்து கூற முடியுமா, வாழ்த்து கூறலாம். பண உதவி செய்ய முடியுமா, உடல் உழைப்பு செய்ய முடியுமா, செய்யலாம். ஜிபே பண்ணி உதவி செய்ய முடியுமா, செய்யலாம். இப்படி புக்ஸ் இருக்கு, மற்றவங்களுக்கு புக்ஸ் உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னா புக்ஸ் கொடுத்து உதவலாம். இந்த வகையில எளிமையாக எந்தெந்த வகையில நாம என்னென்ன செய்ய முடியுமோ அந்தந்த வகையில நாம செய்து நாம வந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி இந்த நல்வாய்ப்பினை ஆகிய அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. எளிமை அப்படின்ற தலைப்புல ரொம்ப சிறப்பான சிந்தனை விளக்கம். நம்முடைய மகான் நமக்கு வந்து எளிய முறை உடற்பயிற்சி, எளிய முறை தவங்கள், எளிய முறையில காயக்கல்பம், நிறைய தத்துவங்கள்லாம் ரொம்ப எளிமையா புரியிற மாதிரி நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்துல் கலாம் ஐயா, அப்புறம் காமராஜர், ஜிடி நாயுடு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி எளிமையா வாழ்ந்தாங்க அப்படின்றதையும், நாம எப்படி எளிமையா வாழ்க்கையில நாம வாழணும் அப்படின்றதையும் நிறைய உதாரணங்களோட ரொம்ப சிறப்பா எடுத்து சொன்னீங்க. மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பு. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்பாக இன்று சிந்தனை விளக்கம் அளித்த அம்மா அவர்களை அனைவரும் சேர்ந்து